சந்தியா, உனக்கு இந்த கேசரி வேணுமா? அப்போ இந்த பஸ்ஸில் 30 செகண்டில் கம்ப்ளீட் பண்ணு. 1 2 3 4ன்னு இருக்கிறத 4 3 2 1ன்னு வரணும். 4 3 2 1. ஆமாம், 30 செகண்டில் ஒரே ஒரு மூவில் ஒரு ஸ்டிக் மட்டும் போடணும். 4 3 2 1. தெரியலையா? நான் கெஸ் பண்ணிட்டேன். என்ன தெரியுமா, இந்த ஸ்டிக் எடுத்து இங்க வச்சுக்கோங்களேன். 4 3 2 1. எடுத்துக்கோ. ஏங்க, ஐஸ் ஸ்டிக் யூஸ் பண்ணி நான் என்ன வச்சிருக்கேன்னு தெரியுதா? சரி, இது வந்து சேரு, இது டேபிள். இது அப்படியே தலைகீழ வரணும். சேர் இங்கேயும் டேபிள் இங்கேயும் மாறணும். 3 ஸ்டிக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க திருப்பிலாம் வைக்க கூடாது. திருப்பி வைக்காம ஐஸ் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி மாத்தணும். ஓகே? சூப்பருங்க, நல்லா பண்ணீங்க. இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றி. சந்தியா, ஷாப்பிங் போகிறதுக்கு காசு கேட்டல, இந்த 100 ரூபா வேணுமா? அப்போ இந்த பஸ்ஸில் சால்வ் பண்ணு. சரி, ட்ரை பண்ணுறேன். ஒரே ஒரு ஸ்டிக்கை மூவ் பண்ணி எனக்கு ஆன்சர் 4 வரணும். ஒரே ஸ்டிக் மூவ் பண்ணி ஆன்சர் 4 வரணுங்களா? இல்லை, தெரியலையே. தெரியலையா? அந்த ஸ்டிக் எடு. இந்த ஸ்டிக்குங்களா? சென்டரில் ப்ளஸ் வர மாதிரி வை. இங்கேயா? 2 + 2 4. என்னப்பா இந்த மாதிரி பண்றீங்க? ஏங்க, 3 ஸ்டிக் யூஸ் பண்ணி 3 ஸ்கொயர் வர வச்சிட்டிங்கன்னா நாளைக்கு நான் உங்களுக்கு பிரியாணி செஞ்சு தரேன். உங்களுக்கு பிரியாணி தானே பிடிக்கும்? நோ, மேலே ஒரு ஸ்கொயர் எம்டியா இருக்கு பாருங்க. ஸ்டிக்கை ரிமூவ் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்டிக் மேலே இன்னொரு ஸ்டிக் வைக்கவும் கூடாது. ஸ்டிக்கெல்லாம் அங்கேயே தான் இருக்கணும். ட்ரை பண்ணுங்க. குட், வந்துருச்சு. கண்டிப்பாக செஞ்சு தரேன். சந்தியா, இப்போ இந்த ஆர்டரில் இருக்குல்ல, இதை அப்படியே திருப்பி வர வைக்க முடியுமா உன்னால்? ட்ரை பண்ணுறேன். பண்ணு. ஆனால் 2 குச்சி தான் நவுத்தணும் நீ. அது அப்படியே ஆர்டர் ஆப்போசிட்டாக வரணும். இன்னும் ஒரு குச்சி நவுத்து பார்ப்போம். தெரியலையா? சரி, நான் செய்கிறேன். இங்கே இருக்கிறது 2 குச்சி நவுத்தானே அந்த நோக்கணும். ரொம்ப ஈஸி. ஒரு குச்சை இங்கே வச்சாச்சு, இங்கேருந்து இன்னொரு குச்சை இங்கே வச்சாச்சு. வாவ், சூப்பர்.